வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பற்றி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். களத்தில் வெளிப்பட்ட உண்மை. இது எங்கேயும் படிக்கலை, நான் நேரடியாக களத்தில் பார்த்த விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதிமுக பற்றி அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக களத்தில் நான் கண்ட விஷயங்கள், நான் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேர்தல் வந்து விட்டால் எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க? முதல்ல சுவரை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ரிசர்வ் பண்ண சுவத்தில் போய் கட்சி சின்னத்தை எழுதுவாங்க. அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவருடைய பெயரை எழுதுவாங்க. இத்தனாம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று தேதியை குறிப்பிட்டிருப்பாங்க. சில இடங்களில் என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்கிறோம், குறிப்பாக இந்த ஊருக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு சுவர் விளம்பரங்கள் எழுதுவாங்க. பெருசாக எழுதுவாங்க. இப்படி எழுதுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திடத்தில் அனுமதி வாங்குவாங்க. ஆனால் நான் ஒரு 6 தொகுதி பயணப்பட்டேன். 1 திருப்போரூர், 2 செங்கல்பட்டு, 3 உத்தரமேரூர், 4 செய்யாறு, 5 ஆரணி, 6 போலூர். இந்த 6 தொகுதியிலும் நேரடியாக களத்தில் போய் பார்க்குறேன். பெருசாக எந்த சுவத்திலும் சரி திமுகவுடைய சுவர் விளம்பரங்களை நம்மளால் பார்க்கவே முடியலைங்க. எழுதிட்டு அழிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் எழுதிட்டு அழிக்கப்பட்டிருக்குது. ஆனால் யாருடைய விளம்பரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடியாருடைய விளம்பரங்கள். இந்த 6 தொகுதியிலும் அதிமுகவினர் அசத்தலா பார்த்தீங்கன்னா சின்னங்களை வரைந்திருக்கின்றார்கள். கூட்டணி கட்சி தலைவருடைய பெயர் இருக்கிறது. என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு பெரும்பான்மையான சுவர்களில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. அதாவது திமுக தேர்தல் ஆணையத்திடத்தில் அனுமதி கேட்டிருக்கோம், தேர்தல் ஆணையமானது சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதிமுகவுக்கு அனுமதி கிடைக்கின்ற போது ஏன் திமுக கிடைக்காத? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் திமுகவுக்கு சார்பாக இருக்காங்களா, இல்லை அதிமுகவுக்கு சார்பாக இருக்காங்களா? தேர்தல் ஆணையத்திடத்தில் கண்ட்ரோல் போனாலும் இன்னும் அரசு அதிகாரிகளை வெளியிலிருந்து இயக்கி கொண்டு இருப்பது திமுகவினர் தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் பெருசா சுவர் விளம்பரங்களை நம்மளால பார்க்க முடியல. ரெண்டாவது, ஆட்டோவில் எப்போதும் சரி சுற்றி வருவாங்க. என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே இருக்கின்ற வேட்பாளர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு தெருவாக சுற்றுவாங்க. ஆனால் திமுகவினர் இதையும் இப்போது செய்யவில்லை. பெரும்பான்மையாக எல்லா ஊர்லேயும் போய் நான் கேட்டது என்னன்னு கேட்டால், என்னங்க விளம்பரமே பண்ண மாட்டீங்க, சுவர் விளம்பரமும் எழுதலை, ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா விளம்பரமும் பண்ணலை, வேட்பாளர் வருகின்ற பொழுது மட்டும் கொடி கட்டுறீங்க, அவருக்கு வரவேற்பு தருகின்றீர்கள், அனுப்பி வைத்து விட்டு அமைதியாகிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு 6 தொகுதியிலும் மெனக்கெட்டு போய் கேட்டேன். அதுக்கு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் 2 பேர் விளக்கமளித்தார்கள் ஒரு தொகுதியில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினர் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலைப்பிடுறாங்களாம். ஸோ அப்படி பிரச்சனையை கலப்புகின்ற பொழுது அதை எடுத்து வீடியோவில் போட்டுறாங்களாம். அந்த வீடியோ செமையாக வைரல் ஆகிறதாம். அதாவது அவங்க கேட்டது என்னன்னு தெரியாது, வேட்பாளர் அவர் என்ன பதிலளித்தான்னு தெரியாது. ஆனால் இணையதளத்தில் செய்தி எப்படி உலாவுதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக வேட்பாளர்களை தமிழகம் முழுவதும் விரட்டி அடிக்கின்றார்கள் அப்படின்னு தலைப்பு வச்சு எதிர்கட்சிகள் பரப்பி விடுகின்றார்களாம். ஏதோ ஒரு தொகுதியில் போனால் எல்லா ஊர்லேயும் வேட்பாளரை விரட்டி அடிக்கிற மாதிரியே சமூக வலைதளத்தில் வீடியோ பரவுதான். ஆனால் அது நிஜம் இல்லையா? ஸோ இப்படி ஒரு தவறான செய்தி பரவுவதற்கு நாம் ஒருபோதும் இடம் தரக்கூடாது. அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10, பொழுதுக்கு 6லேருந்து 10 இந்த தருணத்தில் மட்டும் நீங்கள் தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணால் போதும். மாலை நேரத்தில் யாரும் வீட்டில் இருக்க போகிறதில்ல, பல பேர் வேலைக்கு போயிருக்க போகிறாங்க. அதனால் காலையில் 6லேருந்து 10, அதே மாலை 6லேருந்து 10 அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் விளம்பரம் பண்ணால் போதும், பிரச்சாரம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ரெண்டாவது, சுவர் விளம்பரம் கூட எழுதலையாப்பா அப்படின்னு கேட்டேன். இன்றைய காலகட்டம் எல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் டிஜிட்டல் மூலமாக மாற்றி அனுப்பிடுறோம். உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா மக்களை போய் சேருது. இதற்காக சுவரை பிடிச்சிக்கிட்டு பல கோடி ரூபாய் செலவழித்து எழுத வேண்டுமா? தேவையில்லை அப்படின்னு தளபதியே சொல்லிவிட்டாரு. அது மட்டும் இல்லை, இந்த சுவர் விளம்பரத்துக்காகவும் ஆட்டோ விளம்பரத்துக்காகவும் ஏகப்பட்ட காசை திமுக செலவழிக்குதான். இந்த காசை மிச்சப்படுத்தினா வாக்காளர்கிட்ட கொடுத்தா வாக்காளர் ஓட்டு போட்டு போக போகிறான். அதனால் தேர்தல் நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு முன்னால் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டியது, மக்கள்கிட்ட போய் காசை கொடுக்க வேண்டியது, அழகாக வாக்க வாங்க வேண்டியது. வெயிலில் அலையவும் தேவையில்லை, வீடு வீடாக போய் கெஞ்சவும் தேவையில்லை, வீடியோவும் எடுத்து போடவும் தேவையில்லை.
எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் அமைதியாக இருக்கின்றார்களாம் இந்த தேர்தலில். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆளுமைகளே வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோக்குள்ளே சிக்கிட்டாங்க. யார்? ராதாபுரத்தினுடைய எம்எல்ஏ ஆகவும் சபாநாயகரும் இருந்த அப்பாவு கூட இந்த வீடியோவில் தப்பிக்கவே இல்லையாம். அவர்கிட்ட நிறைய பேரும் வந்து வாக்குவாதம் செய்கின்றார்களாம். கடைசியில் அப்பா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் ஓட்டு போட தேவையில்லை அப்படின்னு பொறுமை இழந்து கோபிச்சுக்கிட்டு வந்துட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு வாக்குவாதங்கள் திமுக எதிராக வலுக்கிறது. இதை வளர்த்துக்கிட்டு போக வேண்டாம், வெளியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டாம், வெட்டியாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், திமுகவுடைய ஒன்றிய அமைப்பாளர் இந்த 2 பேரும் சொன்ன தகவல் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 25 கோடி இறைக்கப்பட்டு விட்டது. நம்ம செஞ்சி மஸ்தான் தெரியும் இல்லையா, அந்த செஞ்சி மஸ்தான் வந்து திமுகவினருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அந்த ஐடியா என்ன தெரியுமா? வாக்காளரை நீங்கள் கெஞ்சணும். எப்படி கெஞ்சணும் கேட்டிங்கன்னா, காலில் விழுந்து கெஞ்சணும். அது ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்களேன், கையில் காசு வச்சுக்கின்னு கெஞ்சணும். அப்போ தான் அவன் ஓட்டு போடுவான். அதனால் காலில் விழுந்துட்டா எவனா இருந்தாலும் சரி, அதிமுக காரனா இருந்தாலும் சரி, 2 ஓட்டு அதிமுக 1 ஓட்டு திமுக போடுறான்னு போடுவான். அதனால் காலில் விழுந்து காசை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த டெக்னிக்கில் எல்லா ஊர்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்கப்பா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது எங்கள் வீட்டுக்கே அதே ஃபாலோ தானே பண்ணாங்க. ஆனால் நாங்கள் விட்டுருவோமா? ஆனால் நாங்கள் கொள்கையில் விடாப்படியாக இருக்கிறோம். காசும் வேணாம், நீ காலில் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளை செயலாளரையும் சரி ஒன்றிய செயலாளரையும் சரி நட்பு முறையில் சொல்லி அனுப்பி வச்சோம். அதனால் திமுகவினர் பொறுத்த வரைக்கும் இந்த முறை களத்தில் பணத்தை இறக்குறாங்க, விளம்பரத்தை இறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, தளபதியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விளம்பரதாரராக இருக்கிறாராமே. ஏன்னா திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் விளம்பரத்தையும் அவர் பேசுகின்ற பேச்சையும் அவருடைய பொதுக்கூட்டத்தில் அவர் செய்கின்ற செயலையும் வெகுவாக புகழ்ந்து தள்ளுறாங்களப்பா. தேர்தல் அறிக்கையா பாட்டு பாடியே கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறாராம்பா. அது மட்டும் கிடையாதான், வாக்கு சேகரிப்பதற்கு எதிரிய நிலைகுலைய வைக்கிற மாதிரி உணர்ச்சி பொங்க பேசுகிறாராம். தமிழ்நாட்டு மக்களை உணர்ச்சியே கிளப்பி எழுப்பி விடுகின்றாராம். அதில் ஒரு பகுதி தான் இந்த தொகுதி மறுவரை. அதனால் பெருசாக நாங்களாம் போய் பிரச்சாரம் பண்ண தேவையில்ல, எங்கள் தளபதி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. மொத்தத்தில் பணத்தை மட்டுமே இந்த தேர்தலில் திமுக நம்பி இருக்கிறது. பிரச்சாரத்துக்கு போனாதான் விரட்டி அடிக்கிறாங்களே. ஆனால் அதிமுக அப்படி கிடையாதுங்க. திமுக செய்கிறத அத்தனையும் செய்கிறாங்க. 2வது ஊர் ஊராக நடைப்பயணங்கள், ஆட்டோ பிரச்சாரங்கள், எந்தெந்த வாகனத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பிரச்சாரம். டிஜிட்டல் பிரச்சாரங்கள். டிஜிட்டல் பிரச்சாரம் என்றால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் போய் எல்இடி டிவியை வச்சு எடப்பாடியார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு, திமுகவுடைய அவலங்கள் என்ன, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்குது, அந்த சட்டம் ஒழுங்கு பற்றி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க. ஸோ கூட்டணி தலைவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் படுகின்ற வேதனை நன்றாக தெரியுது. அதனால் மீண்டும் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் விளம்பர படங்களாகவும் அரசியல் தலைவர்கள் சொன்ன கருத்துக்களாகவும் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதிமுக பிரச்சாரமானது அமோகமாக இருக்கிறது. அது அதிமுகவுக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. 2வது, அதிமுகவினருக்கு இன்னும் பயம் விட்டு போகலை. என்ன பயம் அப்படின்னு கேட்குறீங்களா? திமுக ஜெயிச்சிருமோ அப்படின்ற எண்ணம் அதிமுகவினருக்கு உள்ளுத்துக்குள்ளே இருக்குது. அது அவங்கள உறங்க விடலை, ஓய்வெடுக்க விடலை. வீடு வீடாக போகிறாங்க, வீதி வீதியாக போகிறாங்க, ஊர் ஊராக போகிறாங்க. சாமி, நான் இந்த 6 தொகுதியை போய் பார்த்தேன். இரவு 10 மணி வரைக்கும் ஓய்வின்றி அதிமுகவினர் உழைக்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவும் டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவழிக்குதான். ஆனாலும் அதிமுகவுடைய தலைகள் பேசுகின்ற எந்த ஒரு வீடியோவும் வெளியிடுவதே கிடையாதான். தேர்தல் பிரச்சாரங்கள் பற்றி சொல்வதே கிடையாதான். ஸ்டாலினுக்கு பாதிப்பு இல்லாத செய்திகளை எடப்பாடி பழனிசாமி எதை பேசுகிறாரோ அதை ஒளிபரப்பு பண்ணுறாங்களாம். அதனால் ஊடகத்தில் எவ்வளோ விளம்பரம் கொடுத்தாலும் அதிமுகவை துளி அளவேனும் ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஊடகங்கிட்ட இல்லவே இல்லையாம். அதனால் நாம தான் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் தீயா வேலை செய்கின்றார்கள். அதனால் நேரடியாக களத்தில் பார்த்துட்டேன். திமுகவினர் பணத்தை நம்புவதும் விரட்டி அடிக்கின்றதுனால பயந்து போய் இருப்பதும் அதிமுகவினர் விறுவிறுப்பாக வேலை செய்வதும் நிச்சயமாக தேர்தலில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்றது களத்தில் நேரடியாக நான் கண்ட உண்மை. அந்த உண்மை தான் வெளிப்பட்டது. அது மட்டும் கிடையாது, சில சமூகத்தை சார்ந்தவங்க திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கின்றார்கள். ஸோ அதுவும் திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும்.
ரெண்டாவது ஒரு அதிர்ச்சியான விஷயம், இது கலை யதார்த்தம், நீங்கள் ஒன்றா கூட நேரடியாக போய் பாருங்கள். திமுக தேர்தல் வேலை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஊருக்கு ஊர் தேர்தல் அலுவலகத்தை திறப்பாங்க. அந்த தேர்தல் அலுவலகத்தில் கட்சிக்காரங்க வந்து உட்காருவாங்க, பொதுமக்களை கூட்டின்னு வருவாங்க, என்ன கவனிக்கணுமோ அதெல்லாம் சிறப்பாக கவனிப்பாங்க. இது கரூரில் போட்டாங்க பட்டியை, ஆனால் அது தேர்தல் ஆணையம் நீக்கிடுச்சு. கோயம்புத்தூரில் போட பார்த்தாங்க, தடுத்துட்டாங்க. ஆனால் வழக்கமாக எப்போதும் தேர்தல் அலுவலகமானது திமுக திறக்கும். ஆனால் இந்த முறை எங்கேயும் தேர்தல் அலுவலகத்தை பெருசாக நம்மளால் பார்க்க முடியல. அதிமுகவுடைய தேர்தல் அலுவலகங்கள் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. ஏங்க இன்னைக்கு கட்சி தொடங்கினாரு நம்முடைய விஜய், அவருடைய தேர்தல் அலுவலகங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே பெருசாக திறந்துருக்கிறாங்க. பாட்டுக்கள் என்ன, தண்ணி என்ன, மோர் என்ன, வரவங்களை கவனிக்கின்ற விஷயம் என்ன, யார்? விஜய்காரங்க, அதாவது தவேகாக்காரங்க சிறப்பாக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய அலுவலகங்களை நம்ம தேடித்தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த முறை ஊடகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கட்டமைப்புகள் களத்தில் இல்லை. ஊடகமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை உயர்த்தி பிடிக்குது அன்றி களத்தில் திமுகவை நம்மளால் பார்க்க முடியல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி எவ்வளோ காசு கொடுத்தது, வேட்பாளர் எவ்வளோ காசு கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 காசையும் தான் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கடந்த காலங்கள் எப்படி தெரியுமா திமுக செலவழிக்கும்? ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெற்றிக்காக காசை செலவழிப்பான். ஆனால் இந்த முறை காசை செலவழிக்கலை. ஏண்டாப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, வெற்றியா தோல்வியான்னு தெரியவே இல்லை, எங்கள் விதியை விஜய் முடிச்சுடுவான் போல இருக்குது, செலவழிச்சிட்டு அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது, அதனால் நாங்கள் செலவழிக்கலை, வேட்பாளர் கொடுத்ததை நாங்கள் நியாயப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறோம், தலைமை கொடுத்ததை அப்படி நியாயப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறோம், நாங்கள் எங்கேப்பா சம்பாரித்து வச்சுக்கிறோம், நாங்களாம் சம்பாதிக்கலப்பா, அமைச்சர் பெருமக்களுக்கு எங்கன்னா வேலையாக கொடுத்தாங்க, அதனால் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்க செலவழிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரனும் அதிகமாக களத்தில் செலவழிக்கவில்லை. அப்படி செலவழித்திருந்தாங்கன்னா சுவர் விளம்பரங்கள் வந்திருக்குமே, ஆட்டோ விளம்பரங்கள் பண்ணியிருப்பாங்களே. அதனால் இந்த தேர்தல் முழுக்க முழுக்க கட்சி தலைமை செலவழிக்குது, வேட்பாளர் செலவழிக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைக்கழகங்களில் இருக்கிறவங்க கூட கட்சியை வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகணும் என்று நினச்சாலே நான் தெரியல, வந்தவங்களை வாயார வரவேற்று என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் களத்தில் அதிமுக முந்துகிறது. இதுதாங்க அதிமுக பற்றியான மகிழ்ச்சியான செய்தி. இதுதான் களத்தில் வெளிப்பட்ட உண்மை. நான் சொன்னதெல்லாம் அப்படியே நீங்கள் எங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு நோட்டம் விட்டு பாருங்கள், திமுக களத்திலே இல்லாத விஷயம் உங்களுக்கு தெரியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.